வணக்கம் வியூவர்ஸ். இந்து சமயத்திலும் 6 உட்பிரிவுகள் இருக்கு. அது சிவனை வழிபடும் சைவம், விஷ்ணுவை வணங்கும் வைணவம், சக்தியே சகலமும்னு சொல்ற சாக்தம், கணபதியை கண்கண்ட தெய்வமா கொண்ட கானாபத்தியம், என்றும் குமரனான முருகனை வணங்கும் கௌமாரம், முதல் கர்மயோகியான சூரியனை வழிபடும் சௌரம். இப்படி 6 ஆகும். சக்தியை முழு முதற் கடவுளா கொண்ட சாக்தத்தின்படி அனைத்தையும் படைத்து காத்து ஒடுக்கி அருளுபவள் தேவிதான். இந்த சாக்தத்திலும் 2 உட்பிரிவுகள் உண்டு. ஒன்று வாமாச்சாரம், மற்றது தட்சிணாச்சாரம். வேதத்தை பின்பற்றாம அல்லது அதன் மந்திரங்களை தழைகீழா உச்சரித்து பலனை அடையிறவங்க இடகலையான வாமாச்சாரர்கள் ஆவாங்க. பில்லி, ஏவல், சூனியம், வசியம் போன்ற எல்லாத்தையும் செய்யறவங்க இவங்க தான். வேதத்தை முறையா பின்பற்றி அதன்படி பூஜை, வேள்வி, சந்தியாவந்தனம் போன்றவற்றை செய்யறவங்க வலது கலையான தட்சிணாச்சாரர்கள் ஆவாங்க. சக்தி தேவி அசுரர்களை அழிப்பதற்காக எடுத்த 64 வடிவங்கள் கொண்ட யோகினி கோயில்கள் தான் இந்த வலது கலை தாந்திரீக உபாசகர்களின் முக்கிய வழிபாட்டு தலங்கள் ஆகும். மத்திய பிரதேசத்தின் கஜுராஹோ, ஹீராப்பூர், ஜபால்பூர், மெரேனோ, ஒடிசாவின் ராணிப்பூர், ஜரியல் உள்ளிட்ட வட மாநிலங்கள்ல இந்த 64 யோகினி வடிவங்களை கொண்ட தாந்திரீக கோயில்கள் பெரிதும் காணப்படுது. பெரும்பாலும் வட்ட வடிவில் அமைந்திருக்கும் இந்த கோவில்கள்ல சக்தியின் விதவிதமான வடிவங்கள் தேவ, அசுர, விலங்கின ஆகிய தலைகளுடனும் வித்தியாசமான வாகனங்களோடும் தென்படுது. 13ஆம் நூற்றாண்டு வரை தாந்திரீக வழிபாடு இந்தியா எங்கும் புகழ்பெற்றிருந்தது. அந்த சமயத்துல தான் இப்படி யோகினி கோயில்கள் எழுந்ததுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த ஒவ்வொரு யோகினி வடிவத்திற்கும் தனித்தனி மூல மந்திரங்களும் ஏன் வழிபாட்டு முறைகள் கூட உண்டு. தமிழகத்திலும் புகழ்பெற்ற காஞ்சி காமாட்சியம்மன் கோவில் ஒரு வகையில தாந்திரிகத்தின் 64 யோகினி கோவில்கள்ல ஒண்ணுதான்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதற்கு ஆதாரமா சக்தி தேவியின் 64 யோகினி வடிவங்களும் இக்கோவிலை சுற்றியே கிடைச்சிருக்கு. மேலும் முழுவதும் வட்ட வடிவிலேயே இருக்கும் நமது பாராளுமன்ற கட்டிடமும் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மெரேனோ யோகினி கோவிலால ஈர்க்கப்பட்டுதான் அப்படியே ஆங்கிலேயர்களால 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்துல கட்டப்பட்டது. மற்றும் ஒரு சாரார் சக்தி தேவி வேற, 64 யோகினிகள் வேற. இந்த 64 யோகினிகள் நாத சைவத்தை தோற்றுவித்த சித்தர் கோரக்கரின் வழி வந்தவங்கன்னும் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அல்லது யோக கலையில் நிபுணர்களான புகழ்பெற்ற பெண்கள் தான் இப்படி யோகினிகளா வணங்கப்படுறாங்கன்னும் பல்வேறு கருத்துக்கள் இந்த யோகினி கோயில்களை சுற்றி எழுது. ஆனாலும் யோகினிகளை வழிபடுபவர்கள் பெருமளவு இல்லாததால சரியான உண்மை கண்டறியப்படாம இதுவரை குழப்பம் நீடிக்குது. இருந்தாலும் முழு வட்ட வடிவில ஒரு மைய மண்டபத்தை கொண்டு வடிவமைக்கப்பட்ட இந்த யோகினி கோவில்கள் அழிந்து கொண்டிருக்கும் ஏதோ ஒன்ன ஆழமா நினைவுபடுத்துறது ஒதுக்க முடியாத உண்மை. இன்னும் இது போல பல ஆன்மீக உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.